गाइस இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம GTA5ல பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. இந்த கல்லை வச்சு எப்படி ஆக்ஸ் ரெடி பண்றது? ஹவ் டு ஐ யூஸ் திஸ்? இது இருக்கே, இதுவும் கல்லு தான். இங்கே போய் தேடு. இன்னைக்கு சாப்பாடு ரெடிடா. இந்த கல்லை வச்சு அதை கொண்டு அதை அப்படியே எடுத்து வாயில போட்டு இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டுமே அந்த தேடுக்கு ஒன்றுமே ஆகல. ஓடாத உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய கல்லை உடச்சி சின்ன கல்லை மாற்றணும். இங்கே இந்த பாறையில் தூக்கி போடுவோம். ஏன் உடஞ்சிடுச்சு? இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்ஸ் செய்யறதுக்கு. இங்கே இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லா பொருளுமே இருக்கு. எஸ், ஸ்டோன் ஆக்ஸ் நம்ம கைக்கு வந்துருச்சு. இதை வச்சு மரத்தை வெட்டலாம், ஆடை வெட்டலாம், கோழி வெட்டலாம், நண்டை வெட்டி சூப்பு வச்சு குடிக்கலாம். இந்த கடல் ஓரத்தில் நிறைய குப்பையா இருக்கு. இதுல நமக்கு தேவையான இங்க ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு, அதுல ஜூஸும் இருக்கு. ஓகே, நமக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி வேற ஏதாவது கடல் ஓரத்தில் இருக்கா? அந்த இங்க பாருங்க நண்டு. இந்த நண்டு பீஸ் போட்டுக்குமா? ஓடாதங்கிறேன். மாட்டிக்கிட்ட நண்டு. இன்னைக்கு ஒன்ன சூப்பு வச்சு குடிக்க போறேன். நண்டு அங்க பாருங்க, அங்க ஒரு நண்டு போகுது. இதுதான் டபுள் டபக் ஆஃபர். ஒண்ணு கிடைச்சா இன்னொரு நண்டு ஈஸியாவே கிடைச்சிருச்சு. சரி, எடுத்து வச்சுக்கோ, சாப்பாடுக்கு தானே. ஓகே, நண்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம கிட்ட இன்வெர்டர் இருக்கு, அதாவது பேக்ல வெளியே வந்து ஆக்ஸ், நம்ம எடுத்த குச்சி இதெல்லாம் தான் இருக்கு. உள்ள வந்து ஓகே ஒரு ஜூஸ் இருக்கு. அண்ட் இப்போ ஒரு ஜூஸ் எடுத்தோம்ல அது இருக்கு, ஒரு பாட்டில் இருக்கு, அப்புறம் நண்டு எடுத்தோம்ல அதெல்லாம் வந்து உள்ள கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது நண்டு கால் தானே, ஒன்று சாப்பிட்டு பார்ப்போமா, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது தானே. ஓகே, சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல் ஆகுது. ஆனால் அங்கே பாருங்க, வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமும் வருது, ஜீரணமாகாத மாதிரி. ஏன்னா சமைச்சு சாப்பிடல, பச்சையாக சாப்பிடுவோம் நம்ம. ஆனால் இது மட்டுமே நமக்கு பத்தாது. இங்க பாருங்க, நிறைய தென்னை மரம் வாழை மரம்லாம் இருக்கு காட்டுக்குள்ள. இது போதுமே. ஆக்சுவலி இந்த ஐலாண்ட்ல தென்னை மரம் இருந்தது, நமக்கு நல்லதா போச்சு. இதுல இளநியும் இருக்கும், தேங்காயும் இருக்கும். சாப்பிட்டவும் செய்யலாம், தண்ணியும் குடிக்கலாம். ஆனா ஒரு மரத்துல கூட தேங்காய் இளநீ எதுவுமே இல்லையடா. இதுலயும் இல்லை. இந்த மரத்துல இருக்கு. ஓகே, இதை வெட்டுவோம். நம்ம இதை வெட்டுவோம். நீங்க கீழே லைக் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அதை தட்டுங்க. ஏன்னா நம்ம வீடியோக்கு நிறைய பேர் இன்னும் லைக் கொடுக்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மை டியர் லவ்லி ஸ்குவாட், யாரெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலையோ எல்லாரும் லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. ஐயோ, மண்ட மேலே விழுந்துற போதும். இங்க பாருங்க, நம்ம தென்னை மரத்தை பீஸ் போட வேலை இல்லை, அதுவா பீஸா விழுந்துருச்சு. தென்னை மரம் இலை இருக்கு, தென்னை மரம் தேங்காய் இங்க இருக்கு. ஓகே, இது இளநியே தேங்காவான்னு தெரியல, ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். இக்கடச்சோடு கண்ணா, தேங்காய்க்குள்ள இந்த தேங்காய் சாப்பிட்டனால வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அந்த தண்ணியை குடிச்சனால தண்ணி தாகம் தீர்ந்துருச்சு. இது போதுமே நமக்கு. இதான் ஒரே கல்ல ரெண்டு பங்கான்னு சொல்லுவாங்க போல. ஆனா இருக்கிற எல்லா தென்னை மரத்தையும் அழிச்சிட்டா இங்க ஒண்ணுமே இருக்காது. அதனால வேற ஏதாவது ஐடியா பண்ணணும் நம்ம சாப்பாட்டுக்கு. அங்க பாருங்க, ஒரு டவர் இருக்கு. இப்பதான் அதை நான் நோட்டீஸ் பண்றேன். அங்க யாராவது இருப்பாங்களோ? ஆனா இந்த காட்டுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அறிகுறிகளே இல்லை. அங்கே ஒரு ஆமா தானே இது. ஆனா ஆமைக்கு வால் இருக்குமான்னு. ஐயோ, சரி, கடிக்க வருதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அது நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. நம்மளை பார்த்து ஒருத்தர் பயந்து ஓடுறாங்கன்னா உழுவுமா நம்ம? ஆனா இது மேல ஒரு ஓடு மாதிரி இருக்குங்க. அதுல அடிச்சா அதுக்கு சின்ன அடி கூட பட மாட்டேங்குது. அது மண்டையிலேயே அடிக்கணும். ஆனா எப்படி அடிக்கிறது? பெருசா வருதுடா. இங்க ஏதோ சிறுசா போகுது, அட்டைப்பூச்சி. ஓகே, இதை அடிச்சு நம்ம சாப்பாடை வச்சுக்க வேண்டியதான். இப்போ பார்த்துருச்சு. அச்சோ, பெருசா நம்மளை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. என்ன இது? நம்மள எதுக்கு துரத்துது? எப்படி இங்க ஒரு மரம் இருக்கு, ஏறி மரத்து மேலே ஏறி வருமோ? கீழே இருக்குங்க. எவ்வளோ பெருசு. இது பார்க்கவே கொடூரமா இருக்கு. ஒருவேளை டைனோசரா இருக்குமோ? அது நம்ம சுத்தி பார்க்கறத பார்த்தாவே எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு லீவுனா போவேன். கொல்லி ஹில்ஸ் பக்கத்துல தான் இருக்கும். அங்க உடுமுன்னு ஒன்று பார்ப்பேன். அதுக்கே எனக்கு பயமா இருக்கும். இதே மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது அதை விட பெருசா இருக்கு. கொஞ்ச நேரத்துல மரண பயத்தை கண்ணில் காமிச்சிட்டாங்க மாதிரி. என் கையில இருக்க முடியலாம் அப்படின்னு நட்டுக்கு நிற்குது. உடம்புல செலுத்து. அங்க பாருங்க, பப்பாளி பழம். தலைவர் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ கீழே இறங்கினா கரெக்டாக இருக்கும். இறங்குறது வந்து பிடிச்சிட போகலாம். இன்னும் இந்த காட்டுக்குள்ள என்னென்ன ஜந்து இருக்கோ தெரியல. அங்கே போய் பப்பாளி பழம் நிறையவே இருக்குங்க இந்த மரத்தில். இது ஒன்று வெட்டினாலும் போதும், இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம ஓட்டிடலாம் அந்த காட்டுக்குள்ள. அவ்வளோ இருக்கு. ஆனால்